எங்கே போகிறீங்க? ஹாய் உறவுகளே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க எங்கள் வயலை சுற்றி பார்க்கலாம். நாங்கள் உளுந்து விளைச்சிருக்கோம், பார்க்கலாம். வாங்க வயல்களை சுற்றி பார்க்கலாம். உளுந்து ஃபுல்லும் தண்ணி நிற்கிது, மழை பெஞ்சி தண்ணியாக இருக்குது. அது பார்த்துட்டே போகலாம். இலையெல்லாம் பழுத்து போச்சு. நாங்கள் வயலுக்கு போனால் பின்னாடி எங்கள் மாமனார் பில்லு எடுத்துகிட்டு வந்திருந்தார். அப்படியே பார்த்துட்டு வந்தோம். என்ன மேடம், என்ன பண்ணுறீங்க? இதுனா உங்கள் வயலா? உளுந்து போட்டுக்கிறீங்களா? உளுந்து போட்டிங்களா? நல்லா இருக்குது. சரி வா. எங்கள் அப்பா உட்காந்துட்டு பார்த்துட்டே இருக்கிறாரு. நான் அத்தை பொறுக்கிட்டு இருந்தேன். எங்கள் வீட்டுக்காரங்க வா போகலான்னு சொல்லி டைம் ஆச்சுன்னு கூப்பிட்டாரு. நாங்கள் வந்துட்டோம். மழை வந்து தண்ணி வயலெல்லாம் தண்ணி வந்துச்சுன்னு சொன்னாங்க. போய் பார்த்துட்டு வரலான்னு போகணும். அப்படியே இளநீர் குடிச்சிட்டு வரலான்னு பார்த்தோம். கிளைமேட் நல்லா இல்லை, மழை வந்ததால் சைலண்டாக வந்துட்டு நாங்கள். பாருங்கள் இவ்வளோ பச்சை பசேன்னு இவ்வளோ நல்லா அழகாக பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். உளுந்து பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு எள்ளு வயல் பார்க்கலாங்க. பாருங்கள் கண்ணுக்கு எட்டின தூரம் எள்ளாக தான் இருக்குது, பச்சை பசேர்னு. அப்படியே பூவெலாம் பார்த்தீங்கன்னா வெள்ளை வெளியேன்னு நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அப்படியே ஒரு ரீல்ஸ் எடுக்கலான்னு ரீல்ஸ் பண்ணணும். இங்கே பாருங்கள் எங்கள் ஊரில் பெரிய ஆலமரங்க, அது நிறைய விழுதுகள்லாம் நிறைய தொங்குது. அது காற்று ஓட்டமும் நல்லா இருக்குது. இந்த ஆலமரம் மெயின் பைபாஸ் ரோட்லேயே இருக்குதுங்க. ஆனால் ஊருக்கு ஒரு ஆலமரம் அரச மரம் இருக்கிறது நல்லதுங்க. மரம் யாரும் வெட்டக்கூடாது. இயற்கை இருக்கிறது எவ்வளோ நல்லது தெரியுங்களா? மரம் யாரும் வெட்டக்கூடாது. முடிஞ்சளவு மரத்தை வளர்ப்போம் நாங்கள். பாருங்க பக்கத்தில் கரும்பு காட்டில் 3 மயிலுங்க, 3 மயில் இவ்வளோ அழகாக இறையை தேடி வெளியே வருது பாருங்கள். கரும்பு காட்டை விட்டு வெளியே ஆள் நடமாட்டம் இருந்தாலும் பயம் இல்லாத வந்து இறையை தேடி வெளியே வருது பாருங்கள். பார்க்க எவ்வளோ நல்லா அழகாக இருக்குது பாருங்கள். ஆனால் இவ்வளோ கிட்டே நான் மயில் பார்த்ததே இல்லை, இப்போ தான் ஃபஸ்ட்டு. இங்கே பாருங்க பேசிகிட்டு இருக்கும்போது இந்த ஆலமரத்து நிழல்லையே எங்கள் பொண்ணுக்கு தூக்கமே வந்துடுச்சுங்க. தூங்கி தூங்கி சொக்கி விழுது. சரின்ட்டு நாங்களும் அப்படியே உக்காந்துட்டோம். நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலான்ட்டு நாங்களும் உட்காந்துக்கிறோம். வண்டி ஓட்டின டயர்டு எங்கள் வீட்டுக்காரருக்கும். அப்படியே உக்காந்துட்டு அப்புறமா கொஞ்சம் நேரம் விட்டு கிளம்பி போகலான்னுட்டு இந்த வனம் விட்டு போகிறது மனசே கம்முனுமா கம்முனு ஏன் ஓட்டுறது? இப்படி வாங்க